இப்போ அன்புமணி அதிமுக, பாமக அதிமுக கூட்டணின்னு அவங்க சொன்னாலும் அன்புமணி பாமக அதிமுக கூட்டணிங்கிற மாதிரி தான். அது எதிர்பார்த்த ஒன்று தான். அவர் ஆரம்பத்துல இருந்தே என்டிஏ நிலைப்பாடு திமுகக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ராமதாஸ் நிலைமை என்ன சார்? தெரியலைங்க. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும் போக முடியாது. விசிகாவும் ராமதாஸும் திருமாவளவனும் ராமதாஸும் பேசி அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை வந்தால் தான் இந்த கூட்டணிக்கு வர முடியும். ரெண்டாவது, ராமதாஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 15 சீட்டாவது கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அகாமடேட் பண்ணுறதுக்கு திமுகவில் இன்றைக்கு வழி இல்லை. அதனால தான் தெரியலன்னு சொன்னேன். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்துருந்து தான் பார்க்கணும். ஒரு பெரிய அப்செட்டில் இருக்கிறாரா சார் ராமதாஸ்? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கிரவுண்டில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார்ல. அவருக்கு விடக்கூடிய வாக்குகள் வந்துட்டு வெற்றி தராததாக இருக்கலாம். ஆனால் அவர் சேர்ற கூட்டணிக்கு வந்துட்டு அது வெற்றியை தரும் இல்லையா? அதை வந்துட்டு மற்ற கட்சிகள் அண்ணா திமுக தான் திமுக தான் அது யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அதை எப்படி கையாளுறாங்கன்றதை பார்க்கணும். இப்போ திமுக இருக்கிற நெருக்கடினை விடுதலை சிறுத்தைகளை விட்டு தர முடியாது. புரியுதுங்களா? அப்போ எப்படி வந்துட்டு இவர் எடுத்துக்க முடியும்?